Assalamualaikum வணக்கம் வெல்கம் டு தாவத் ரெசிபி. நம்ம இன்னைக்கு ஒரு ஈட் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். பாய் வித் பீஃப் கிரேவி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போட போற வீடியோ உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்துர்க்கேன். பீஃப் கிரேவிக்கு தேவையான மசாலா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயம், 2 மீடியம் சைஸ் கட் பண்ண தக்காளி, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இது எல்லாமே சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது கூட 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 3 பட்டை, 1 கிராம்பு சேர்த்துடலாம். இது கூட ஒரு பொடிசா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம 1/2 கிலோ பீஃபை சேர்த்துடலாம். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பக்ரீத் சீசன்றதுனால எல்லா முஸ்லீம் வீட்லேயும் யூஸ்வலாக மீட் இருக்கும். பீஃப், மட்டன் எல்லாமே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துடலாம். இன்னும் ஸ்பைசினஸ் வேணும்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் பெப்பரை சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான். இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் லிட்டை க்ளோஸ் பண்ணி 8லேருந்து 10 விசில் விட்டுடலாம். அப்போ தான் மீட் நல்லா குக் ஆகியிருக்கும் பீஃபு. நீங்கள் திறந்து பார்த்துட்டு திரும்பவும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா தண்ணி ஊற்றிட்டு திரும்பவும் லிட்டை க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. சுவையான பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் புலாவ் ரைஸ்க்கு, ஒயிட் ரைஸ்க்கு, தோசை, சப்பாத்தி இது கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தாவத் ரெசிபி சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.